எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன சின்ன பொண்ணு எங்க போறா? என்ன சின்ன பொண்ணு ஏன் இவ்வளவு அவசரமா போறா? சொல்லிட்டு இருக்க நேரம் இல்ல, வரும்போது சொல்லினா. ஏம்மா சொல்லிட்டு போயா, அப்படி என்ன அவசரம்? நில்லா ஆத்தியக்கா, ஒரு புத்தி கேட்டாவா? ஒரு வார்த்தை நின்னுட்டு என்ன விஷயம் சொல்லியெல்லாம் பாருங்க. அவ வேற எங்க போவா? லட்சுமிக வீட்டுக்காதான் இருக்கும். என்னன்னு தெரியலையக்கா, நம்ம ஒரு எட்டு போய் பாத்துட்டு வருமா? ஏன் வசந்தி நீ எங்க போறா? என்னக்கா என்ன பிரச்சனை? எல்லாரும் ஓடி ஓடி போறிய, என்னாச்சு? லட்சுமி கல்யாணத்துல ஏதோ பிரச்சனைக்குதா, என்னன்னு போய் பாத்துட்டு வரோம். என்ன பிரச்சனை தெரியாத வசந்தி? தெரியலையே, போய் பாத்துட்டு சொல்லி. என்னக்குதா எல்லாரும் ஓடி ஓடி போறாள, நம்மள ஒரு எட்டு போய் பாப்போமா? வேண்டாக்கா, தேவையில்லாத நமக்கு எதுக்கு? எப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சா ஊருக்கே தெரிய போகுது. ஏன் உமா எங்க உமா போறா? தொங்க போறேன், வரையலா? என்ன உமா, யார் என்ன கேட்டாலும் அப்படி முடிச்சுதான் பேசுவியா? ஒருத்தவள்கிட்ட நீங்க பேச கூட உனக்கு தெரியாதா? யாரு நீயா? அத நீயா சொல்லியா? எங்க போறேன்னு அவங்க கேட்டாங்க, அதுக்கு இப்படி படிக்கியா? அதான் சொன்னேன் இல்லையா, தொங்க போறேன், வர்றியனா வா. ஊரெல்லாம் மழை தண்ணி வந்து மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காவ. இந்த ஒட்டட குச்சியை தூக்கிட்டு போக ஒரு தண்ணி வரல பாரு. உமா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஆமா, இவ எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி தான் பேசிய. இங்கிலீஷ் வியாடுறா. உமா இல்ல உமா, எல்லாரும் அவசர அவசரமா ஓடுறிய, எங்கன்னு சொன்னா நாங்களும் வருவோம் இல்லையா? ஏன் வந்து இருக்க பிரச்சனையை இன்னும் பெருசாக்கவா? எதுக்குமா இப்படி சட்டை போட்டு கோவப்படியா? ஊர்ல உள்ள கதையெல்லாம் கேக்குறது தானே நாங்களும் சொல்லியோம். ஆமா, ஊர்ல உள்ள கதையெல்லாம் நாங்க சொன்னாதானே உங்களுக்கு தெரியுது, இல்லன்னா ஒண்ணும் தெரியாது பாருங்க. பஸ் ஸ்டாப்பாவே காவலி கடந்து ஊரு கதையை தானே கேட்டுட்டு தெரியுறிய. என்ன கீதா இந்த உமா இப்படி சொல்லிட்டு போறா? அவகிட்ட இருக்குக்கா கேட்டீங்க? சரி, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கதான் போகுது, நம்மள அங்கேயுமா போய் பாப்போம். காதுக்கு வராமல இருக்கும். நம்ம போய் பார்த்தா எவ அக்கா சொல்லுவா நம்ம கிட்ட? கீதா கீதா, ஆனந்த பொண்டாட்டி வர்றா, அவகிட்ட கேப்பமா? என்ன பூங்குடி, உன்னை பார்க்கவே முடியல, உங்க வீட்டுக்கு போயிருந்தா? உங்க முன்னாடி தானக்கா நிக்கிறேன், பார்க்க முடியலன்னு சொல்றிய? அது இல்ல பூங்குடி, கொஞ்ச நாளா காணல இல்லையா, அதான் கேட்டேன்டே. எங்க வீட்டுல இங்கேயுமா மாறி மாறிதாக்கா நின்னேன். பிள்ளை ஒரு நிமிஷம் நில்லு. என்ன பாட்டி? என்னம்மா எல்லாரும் அவசர அவசரமா ஓடுறிய, என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்லாமல இப்படி எல்லாரும் ஸ்பீடா போறிய, என்னன்னு சொல்லுங்கடே, சொன்னா எங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? பிரச்சனைன்னு தெரியும், அதுவும் லட்சுமி அக்கா வீட்டுலன்னு தெரியும், என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல பூங்குடி, அதான் கேட்டோம். ஓ அப்படியா? அது வேற ஒண்ணும் இல்ல, லட்சுமி அத்தை பால் அடுப்புல வச்சிருந்தாங்களா, அப்புறம் பால் அடுப்புல வச்சுதான் மறந்துட்டு எங்க அத்தை வீட்டு போயிருக்காங்க, பேசிட்டு இருந்திருக்காவ. அப்புறம் பேசிட்டே இருந்தாவளா, பால் கொதிச்சு கீழே கலைஞ்சிட்டு, அதான் அந்த கிச்சனை நீட் பண்ணி கொடுக்கறதுதான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். பத்தியலாக்கா எப்படி கொழுப்புன்னு பாருங்க, அவ்வளோ எல்லாம் சொல்லி கொடுத்து இவ்வளவு எப்படி மாறிடுறியா பாருங்க, எப்படி சொல்லிட்டு போகுது பாரு. நானே இவ்வளவு அமைதி நினைச்சேன், கொஞ்சம் கூட அமைதி இல்லாத வச்ச. வாங்கம்மா, இதுல என்ன நமக்கு ஒன்னும் தெரியாது, அங்க போயே பாப்போம். ஆமா அதுதான் சரி. அதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் மூளை உங்க பையனை கெட்டி வைக்கிற இல்லையா, அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன பார்வதி, நான் இப்ப என்ன பிரச்சனை பண்ணிட்டேன், நீ என்ன சொல்லியா? என்னாச்சுமா? ஏமா என்னாச்சு பார்வதி? ஏமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கியா? என்னாச்சு? நானே பிரச்சனை வேண்டான்னு ஒதுக்கி தானே இருக்கேன், இவளால என் மான மரியாதை தான் போச்சு, இப்ப எதுக்கு ஆட்களை வச்சு மிரட்டியாவ? என்ன லட்சுமி என்ன சொல்லியா? இக்கா என்ன ஒண்ணுமே புரியலக்கா, வந்து திட்டிக்கிட்டே இருக்கியா? ஆமா ஒண்ணும் தெரியாது, சும்மா இரு பார்வதி. நானும் போனா போட்டு விட நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கியா? ஆளு வச்சு மிரட்டினா என்ன? ஆளு வச்சு மிரட்டினே நீ? இவியல பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்தன்னு சொன்ன விஷயம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியோ? நீ இவியல பார்த்து பேசின விஷயம் எல்லாம் தெரிஞ்ச நான் ஏன் அமைதியா இருக்கேன்? சரி நம்ம மைனியாரு தானே, போட்டு அவளை பிள்ளைங்க நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிறதுல தான் நான் இருக்கேன். இப்ப என்ன பண்ணி வந்து ஆள் வச்சு மிரட்டினேன்னு சொல்லியா? நான் எவ்வளவு வச்சு மிரட்டினேன்? நான் ஏன் அண்ணனை பார்த்து பேசுனதெல்லாம் உண்மைதான், ஒரு ஆதங்கத்துல பேசினேன். என்னம்மா அமைதியா பேசுங்க, வீட்டுல போய் பேச விடாதா? அனிகா நீங்க கேட்டதால சொல்லி 3 பொம்பளைய வந்தாளோக்கா, வந்து என்னெல்லாம் பாடுபடுத்தினாலும் தெரியுமா? 3 பொம்பளைகளா? தெரியலையே பார்வதி, யாரு நீ? எவ்வானு தெரியல, வந்து என்ன கல்யாணத்தை நிறுத்திவியா அப்படி இப்படி என்ன மிரட்டிட்டு போயிருக்காளுவ? எவ்வளோ வந்தா எனக்கு என்ன, எனக்கு எப்படி தெரியும்? அது நான் தான் அனுப்புறேன், உனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லாம யாரும் என் வீட்டுக்கு வர முடியாது. இதோட லாஸ்டா நிறுத்திட சொல்லுங்க, நாங்களே இவ ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டான்னு இருக்கோம். கோவப்படாதம்மா, கோவப்பட்டு வார்த்தைகளை விடாத. வேண்டாக்கா, எல்லாம் போதும், இதோட நிறுத்திட சொல்லுங்க. இனியும் மேற்கொண்டு ஏதாவது இந்த பொம்பளையால எனக்கு பிரச்சனை வந்தனா எல்லாத்தையும் காரணம் இவாதான் நான் சொல்லுவேன். என்ன லட்சுமி இப்படி வந்து திட்டிட்டு போறா?
ஏக்கா நான் யாரக்கா விட்டு அவளை திட்ட போறேன்? இப்படி வந்து என்ன சண்டை போட்டு போறா பாருங்க. ஏதோ 3 பொம்பளை போனாலும் கல்யாணத்தை நிறுத்தினா இவ்வளவு பயம் கட்டினாலும் இவன் என்கிட்ட தான் ஆடிட்டு போறா. 3 பொம்பளை எல்லாம் யார் இருக்கா? யாருன்னு எனக்கு எப்படிக்கா தெரியும்? லட்சுமி, ஒருவேளை உமா வசந்தி சின்ன பொண்ணா இருக்குமோ? காலையில இருந்து வேற அவையில காணல, இவ்வளவுதான் பேருப்பாளோ? ஆமாக்கா, சந்தேகமே இல்ல, அவ்வளவு 3 இருந்தா. வா லட்சுமி, என்ன அதுன்னு கேப்போம், கோவப்படாம கேப்போம். வாங்க கண்ணைக்கு அவ்வளவு வகுந்திரிய வகுந்து